வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இப்பயணத்தின் போது ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சபர்மதி ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் சந்திராயன் 3 திட்டத்திற்கு இந்த ஆண்டிற்கான குடாட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் விருதினை அமெரிக்க வான்வெளி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வாளர்கள் நிறுவனம் வழங்கியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற AIAA அசன்ட் 2026 மாநாட்டில் இந்த விருதினை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் குவாத்ரா பெற்றுக்கொண்டார். 8வது இந்தியா பிரான்ஸ் கடல்சார் ஒத்துழைப்பு கலந்துரையாடல் கூட்டம் நேற்று பாரிஸில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடற்கொள்ளை, கடல்சார் தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத மற்றும் கட்டுப்பாடற்ற வகையில் மீன்பிடித்தல் ஆகியவைக்கு எதிரான நடவடிக்கையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஹம்சா புர்ஹான் நேற்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று மேலும் 2 அமைச்சர்களுடன் விரிவுபடுத்தப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வன்னியரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு AM ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.